ஹாய்மா. அப்புறம் டாக்டர் சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டோன்னே நான் அப்போ பரவாயில்ல ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் அவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவ்வளோ சர்வசாதாரணமாக நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கன்னு சொல்கிறீங்க. கீமோங்கிறது எவ்வளோ பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா? அது உடம்புல உள்ள அத்தனை பார்ட்ஸையும் டேமேஜ் ஆக்கிரும். அது மாதிரி கீமோங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முண்டியம்பாக்கத்துக்கு நான் ஃபோன் பண்ணேன். அங்கே வந்து சத்யா டாக்டரு இருந்தாங்க. அவங்க எடுத்தாங்க. எடுத்தோன்னே அவங்கள்ட்ட நான் சொன்னேன், என்னங்க மேம் இப்படி கேன்சரே இல்லை, கேன்சர்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, இங்கே வந்தால் என்னை பயங்கரமாக சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கும் அது ஷாக் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் அது தெரியல. அவங்க அப்படின்னு ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தோடயே அவங்க பேசினாங்க. அவங்க ஃபீல் பண்ணது நல்லாவே தெரிஞ்சது. அப்புறம் இன்னொன்று, நம்ம தலையெழுத்து இதை இப்படி ஒன்று அனுபவிக்கணும்னு கடவுள் விதிச்சிருக்கும் போது அவங்களையும் குறை சொல்லி பிரயோஜனம்